அப்படியே மல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கேரளத்து மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளத்து மீன் குழம்பு. கலங்கா மீனை வச்சு செம்ம டேஸ்ட்டாக வெரி ஈஸியாக செய்கிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ 3 தக்காளியை வெட்டி வச்சுக்கிறேன். இந்த 3 தக்காளியை இதோட சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூனு மல்லித்தூள் இதோட போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா? 1.5 ஸ்பூன் போட்டுங்க. இது மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ 1 கிலோ மீனுக்கு ஒரு 50 தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. சரிங்களா? 50 எண்ணெய் போதும். இது நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கிறோம். இந்த கேரளா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ மீன் தான் இப்போ நம்ம செய்ய போகிறது. இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. 2 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, பொடிசாக நறுக்குன வெங்காயம், 3 வெங்காயம். சரிங்களா? 3 வெங்காயம். நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். சரிங்களா? இஞ்சி பூண்டு, சரிங்களா, நீட்டு போக்கில் வெட்டி வச்சுக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு இதோட சேர்த்து நல்லா கலர் மாறட்டும். நல்லா ஒரு சில்வர் கலர் வரணும். சரிங்களா? 4 பச்சை மிளகாய் போட்டுங்க. இதோட நல்லா வேக விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், அரைச்ச தக்காளியை இதோட ஊற்றிக்கிறோம். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்கிறோம். சரிங்களா? இப்போ தேவையான உப்பு போட்டுங்க. சரிங்களா? தேவையான உப்பு போதும். இப்போ கொஞ்சம் போல் மிளகாத்தூள். சரிங்களா? கொஞ்சம் மிளகாத்தூள் போதும். இதை நல்லா இப்படி கலரி விடுங்க. இதே மாதிரி வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதோட புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? போதும். நல்லா இப்படி கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கிறோம். ஒரு மூடியை போட்டு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது, கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், கோகோனட்டு பால் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் போதும். நல்லா இந்த குழம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. சரிங்களா? இப்போ நான் 1 கிலோ கலங்கா மீன் எடுத்துக்கிறேன். இந்த மீனை நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இது மாதிரி எடுத்து போட்டுங்க. நான் 1 கிலோ கலங்கா மீன் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? அப்படியே நல்லா நல்லா கொதிச்சு வரட்டும். சரிங்களா? நல்லா குழம்பு கொதிச்சு வருது. மீன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். சரிங்களா? நல்லா சூப்பராக கொதிச்சு வருது. குழம்பு அருமையாக இருக்குது. மீன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? சூப்பராக மீன் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மல்லி தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் மல்லி தழையை போடுறோம். மீனை பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ லைட்டாக மல்லி தழையை போட்டுக்கிறோம். அப்படியே மல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. கேரளத்து மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கேரளத்து மீன் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க.
வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.